நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இல்லாததை தானாவே கர்த்தர் என்ன செய்வார்? கொடுக்க ஆரம்பிப்பார். இருக்கிறதுக்காக நீங்க ஸ்தோத்திரம் பண்ண மறந்துட்டு, எனக்கு அது இல்லையே, எனக்கு இது இல்லையே, எனக்கு அது கிடைக்கலையே, அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, எனக்கு ஒன்றும் கிடைக்கலையேன்னு சொல்லி நாம் தேவனை மறக்கும் பொழுது, தேவனை விட்டு தூரம் போகும் பொழுது, தேவனை சேவிக்காமல் போகும் பொழுது குறைவுகள் ஏற்பட ஆரம்பிக்கின்றது. கர்த்தருக்கு நன்றி செலுத்த மறந்துட்டோங்க. கர்த்தருக்கு நன்றி செலுத்த மறந்த அவங்க வாழ்க்கையில குறைவுகள் ஆரம்பமாகிறது, பட்டினிகள் ஆரம்பமாகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்துருக்களை கர்த்தர் என்ன செய்கிறாரா? அனுப்புகிறார். அப்ப கர்த்தர் நமக்கு எல்லாத்தையும் பரிபூர்ணமா கொடுத்திருக்கும் போது, நல்ல வேலை இருக்கு, நல்ல குடும்பம் இருக்கு, நல்ல காரியங்கள் இருக்கு, எல்லாம் நல்லதா இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? வாய்களை திறந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும்.